ஹே காய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் தூங்கி எழுஞ்ச உடனே ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட்டுங்க மாயத்ரீத் சைட்லேருந்து. என்னடான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. டெலகிராம்லேயே நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்னடான்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, நண்பா இந்த மாதிரி நான் ஆப் உள்ளே போனேன் அப்டேட்டுன்னு கேட்டுச்சு. அப்டேட் கொடுத்தேன், எனக்கு பார்த்தா சுத்தமாக ஆப் ஓப்பன் பண்ணலாம். அகைன் நானும் அன்இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். இந்த மாதிரி நாட் எரர் 4241 இனிமேல் சம்திங் ஏதோ ஒரு எரர் நம்பர் போல் வந்துச்சு நண்பா. ஆப் லாக் ஆன மாரி இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நண்பா. என்ன நண்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு நண்பர் கால் பண்ணியே கேட்டிருந்தாரு, நண்பா இந்த மாதிரி வருது என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியலன்னு. நண்பா இப்போ நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. இப்போ சர்வர் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ காலையில் மார்னிங் எழுந்ததுலேருந்து சுத்தமாக ஆப் ஓப்பன் ஆகலை. என்னடான்ட்டு நானும் போயிட்டு உள்ள ஆப் உள்ள செக் பண்ணி பார்த்தேங்க. ஸோ உள்ள ஆப் உள்ள ஓப்பன் பண்ணோன்னு என்ன ஆச்சு, எனக்கும் டிஸ்பிளேல ஒரு பாப்அப்ன்ற மாதிரி ஒரு ஷோ ஆச்சு, ஒரு அப்டேட்டு. என்னடான்ட்டு நானும் அப்டேட் கொடுத்தேன் நண்பா. அப்டேட் கொடுத்தோன்னே அப்டேட் ஆச்சு. அகைன் ஆப் ஓப்பன் பண்ணல. ஸோ எனக்கு இந்த மாதிரி நாட் எரர் 404 என்ற மாதிரி ஒரு எரர் பேஜ் ஃபுல்லாக ஒயிட்டாக பிளாக்காக வந்துச்சு. ஸோ எனக்கு அதிர்ச்சின்னு ஒரு என்னடா அப்படி பகில்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ கைஸ் நண்பா இப்போ யாரும் பயப்படாதீங்க. நானும் என்னடா ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டு தான் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நண்பா இப்போ பொதுவாக எல்லாருக்குமே அப்படி தான் சர்வர் அப்கிரேட் பண்ணிருத்தால ஸோ எல்லாருக்குமே ஆப் இது போல் தான் வந்துட்டுருக்கு. அண்ட் நீங்களும் நீங்கள் பார்த்துட்டு பதட்டப்படாதீங்க, யாரும் உரி பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ ஆப் அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த ப்ராப்ளம் எல்லாருமே சால்வ் ஆகிடும். சில பேருக்கு இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறப்போ சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஆப் ஓப்பன் ஆகுது. சில பேருக்கு பார்த்தோன்னா ஆப் ஓப்பன் ஆகலை. அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு போடுங்க நண்பா. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஸோ ஆல்ரெடி நம்முடைய ப்ரைவேட் பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுருந்தா அகைன் நம்ம கிளிக் பண்ணுறப்போ மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி ஸோ நம்மளுடைய ஆப் ஓப்பன் பண்ணுற போல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதால நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணி தான் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே இன்புட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ நண்பா அந்த மாதிரி பண்ணுறதால புது அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நேற்று கூட நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பற்றி நிறைய அப்கிரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேன் கார்டு எப்படி அப்டேட் பண்ண தெரியாதா, அப்டேட் பண்ணி பேன் கார்டு நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதும் நம்ம நிறைய அப்டேட் பற்றி அதை பற்றி வீடியோஸில் பேசியிருந்தோம். பட் அந்த ஒரு அப்டேட்டை யாருனா தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துருங்க நண்பா. ஸோ இப்போ நீங்கள் யாரும் உரி பண்ணிக்காதீங்க. இப்போ நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கு. போக போக சர்வர் அப்டேட் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ கிளியர் ஆகிடும். நீங்கள் அகைன் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிக்க நண்பா. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு அப்டேட்டை பற்றி நான் ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன் நண்பா. ஸோ டாடா பை பை செய்யணும்டா. பாய்.